போர்க்களத்தில் வீரமாக நடந்த கால்கள் இப்போது மரண படுக்கை. போர்க்களத்தில் பல தலைகளை சாய்த்த அந்த வாள் இப்போது அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு வீர மனிதன் அந்த கலீத் பின் வாலித் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களால், இவருடைய வீரத்தால், இவருடைய கரங்களால் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பல நாடுகளை கைப்பற்றி கொடுத்தான். இப்போது அவர்களுக்கு மரண நேரம் அடைகிறது. ஷாம் பகுதியில் ஹிம்ஸ் என்று கூறக்கூடிய ஒரு பகுதியில் இவர் மரணத்தை சந்திக்கிறார். அபூதர் என்று கூறக்கூடிய ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறார்கள். இந்த நபித்தோழர் தான் அவர்களோடு இருக்கிறார்கள் மரண படுக்கை. அந்த நேரத்தில் கலீத் பின் ரலியல்லாஹு அன்ஹு, வாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாவுகள் மொழிகிறது, லக்கத் தலக்துல் கத்ல ஃபலம் யஊது லி. அபூதரே, என்னுடைய உடலை நீங்கள் பாருங்கள். ஏதோ ஒரு இடத்தில் வாள்கள் தைக்கப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு இடத்தில் ஈட்டியால் குட்டப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு இடத்தில் அம்பால் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம். பாருங்கள், ஆனால் இந்த காயங்கள் எல்லாம் எனக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் மரணத்தை வாங்கி தரவில்லையே. எனக்கு போர்க்களத்தில் அந்த ஷஹீத் என்ற ஒரு அந்தஸ்தை எனக்கு இதெல்லாம் கிடைக்கவில்லையே. வருத்தப்படுகிறார்கள். இப்போது அந்த கலீத் பின் வாலித் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் மரணத்தை ஆகும்போது இவர்கள் விட்டு சென்றது இரண்டு விஷயங்கள் மட்டும்தான். ஒன்று இவர்களுடைய வாள். இவர்கள் கூறிவிட்டார்கள் அபூதரிடத்தில், நான் மரணித்து விட்டால் இந்த வாளை முஸ்லிம்களுடைய ஜிஹாதுடைய பெட்டிக்கு நீங்கள் செலுத்தி விடுங்கள். அடுத்து அவர் இரும்பு கவசை அவர்களிடத்தில் இருந்தது, இதையும் நீங்கள் முஸ்லிம்களுடைய பெட்டிக்கு, ஜிஹாதுடைய பெட்டிக்கு நீங்கள் செலுத்தி விடுங்கள். இவர் பிறந்தது மக்காவுடைய தேசத்தில், இவர் வாழ்ந்தது மதீனாவில். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பின்பு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ஈராக்குடைய தேசத்திற்கு படைத்தளபதியாக அனுப்பப்படுகிறார்கள். அப்போதுதான் வேற யாரையும் பார்க்கவில்லை இவர்கள். அப்போதுதான் இவர்கள் தாயை இறுதியாக அவர்கள் பார்த்தார்கள். அவர்களுடைய மனைவியோடெல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையை இவர்கள் கழிக்கவில்லை. கிட்டத்தட்ட 10 வருடம் இவர்கள் போர்க்களத்தில் தான் இவர்கள் இருந்தார்கள். 10 வருட போர்க்களத்தில் தான் வாழ்க்கை, ஒரு சுலபமான ஒரு வாழ்க்கை எல்லாம் இவர்கள் வாழவில்லை. கலீத் பின் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்திற்காக உழைத்த கரங்கள் இப்படியெல்லாம் வாழவில்லை. கலீத் பின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்க சொல்கிறார்கள். அவர்கள் கலீத் பின் வலீத் ரலியல்லாஹு தூக்கி அவர்கள் கேட்கிறார்கள், கூறுகிறார்கள் வார்த்தைகளை, நான் பல போர்க்களத்தை நான் சந்தித்திருக்கிறேன், ஆனால் அந்த இடத்திலெல்லாம் எனக்கு மரணம் வரவில்லையே. இந்த வீரனுடைய கண்களுக்கு அதுவெல்லாம் வரவில்லையே. ஷஹீத் என்ற ஒரு அந்தஸ்து அவருக்கு வரவில்லையே என்று கூறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றுகிறார். ஒரு வீரனுடைய மரணம். இந்த உம்மத்திற்காக உழைத்தார்கள். இந்த உம்மத்திற்காக மட்டும். அவருடைய ஆரம்பம் எவ்வளவு மோசமாக வேண்டாலும் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் இறுதியை நீங்கள் பாருங்கள். அபூபக்கர் அவர்கள் கூறுகிறார்கள், அவருடைய உடம்பை நான் தான், அந்த ஜனாசாவை நான் தான் குளிப்பாட்டினேன். அவர்கள் கூறுகிறார்கள், எந்த இடமும் கத்தியால் தைக்கப்படாமல், குத்தப்படாமல் நான் பார்க்கவே இல்லை. எல்லா இடங்களும் கத்தியால், ஈட்டியால் குத்தப்பட்டிருக்கிறது, தைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இடங்களும் இரத்தத்தால் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர். வீரனுடைய மரணம் ஹதீஸில் எப்படி வரும் என்றால், இந்த கலீத் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்கள் தந்தையால் கொடுக்கப்பட்ட ஒரு குதிரை இருக்கும், கருப்பு நிறத்தில். இது ஹதீஸ் என்ன கூறுகிறது என்றால், கலீத் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கபரில் வைக்கும் பொழுது ஜனாசாவை இந்த குதிரையும் கண் கலங்கினது.